அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவங்க வரலாம். இந்தந்த இடங்களில் நாம் ஒன்றாக இணைந்து போராடுவோம். ஒரு மக்கள் பிரச்சனைகளை இணைந்து போராடுவோம்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அரசியல்ல. ஆனால் திரு சீமான் அவர்கள் பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு தேர்தல் அரசியல் கூட்டணியில் வருவார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ ஏன்னா மறைமுகமா இல்ல 2 பேரும் மறைமுகமான்னு இல்ல. இதுல மறைமுகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நெறைய இடங்கள்ல ஒருவருக்கு ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அதுல ஒண்ணும் இல்ல. இப்ப மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்றது மாநில அரசு தீவிரமாக எடுக்கக்கூடிய விஷயத்துல எதிர்க்கட்சியான அதிமுகவும் அதுக்கு சப்போர்ட் தானே பண்றாங்க. அதற்காக அதிமுகவும் திமுகவும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. கொள்கைகள் ஒரே கொள்கையா கூட இருக்கலாம்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கும் கொள்கை என்பது ஒன்று தானே. ஆனால் அவர்களுடைய அரசியல் தானே மாறுபடுது. ஸோ அந்த மாதிரி அதில் எனக்கு ஒரு பெரிய இது அலையன்ஸாக தான் இருக்கணும், எலக்டோரல் அலையன்ஸாக தான் இது மாறணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒன்றும் இல்லை. அவர்களுக்குள்ள பரஸ்பரம் ஒரு கருத்து ஒற்றுமை இப்போ கடந்த ஒரு 6-7 மாதங்களாக நிறைய விஷயங்கள்ல பாஜகவுக்கும் நாத்தாக்காவுக்குமான கருத்து ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். அந்த கருத்து ஒற்றுமை இன்னும் நாளடைவில் அதிகமாகலாம்.